ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கலாம். அந்த மேலே அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து போட்டுருங்க. இல்லாட்டி பன்னீர்லேயும் அது தெரியும். ஸோ நல்லா இது போல் நல்லா அமுக்கி அமுக்கி விட்டு தண்ணி தனியாக தனியாக இந்த திரியாக வந்தது தனியாக, அதுதான் பன்னீர் ஆக போகுது. ஸோ இது போல் நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். வாட்டரை வடிகட்டின உடனே இன்னொரு மெத்தடு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எலுமிச்சம்பழம் கலந்து நம்ம தனியாக பிரித்ததுனால கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அந்த பன்னீரை. ஏன்னா லேசாக புளிப்போட டேஸ்ட்டு அதில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்பியும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டுற மாதிரி நல்லா பண்ணி அமுக்கி அமுக்கி நல்லா விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க.